இந்த துனியா ஒரு சோதனை களம், இதில் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் இது. ஆனால் சொர்க்கம் நரகம் 2 பேருக்கும் சமம். இங்கே தான் மேட்ரு. நம்ம இங்கே சமமாக ஆகிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது, மறுமையில் தான் சமமாக ஆகிறதுக்கு முயற்சி பண்ணணும். புரியுதா? நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்துக்கு இப்போ தலைவி யார்? ஃபாத்திமா ரலியல்லாஹு. மூமின்களுக்கே உதாரணமாக அல்லாஹ் யாரை காமிக்கிறான்? 2 பெண்களை தான் காட்டுறான், ஆண்களை காட்டல. நபிமார்களை கூட மூமின்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லலை. அப்போ பெண்ணு வந்து கண்ணியப்படுத்துறதும் கண்ணியப்படுத்திட்டு தான் இருக்கான் அல்லாஹ். புரியுதா? அப்போது அல்லாஹ் இடத்துல தான் நீங்கள் நல்ல பேர் ஸ்கோர் பண்ண பார்க்கணுமே தவிர உலகத்தில் நீங்கள் நல்ல பேர் ஸ்கோர் பண்ண பார்க்கக்கூடாது. பெண்ணு பெண்ணாக தான் இருக்கணும், அது இழிவு கிடையாது. கேவலம் பொண்ணு, அதாவது நம்ம பேசுகிற பேச்சில் தான் இருக்குது. நாம் அப்படி பேசக்கூடாது. நீ வீட்டில் தானே இருக்க அப்படின்னா வீட்டில் இருக்கிறது தாண்டா என் கடமை, நான் வீட்டில் இல்லாமல் நான் என்னடா பண்ணணும்னு கேட்கணும், அவ்வளோதான். வேறு என்ன இருக்குது? வீட்டில் இருக்கிறன்னு மட்டமாக பேசுகிறேன்னா அவனுக்கு இதான் ரிப்ளை சொல்லணும். அதனால தான் ரசூல்லா கடைசியாக என்ன சொன்னாங்க? மரியாதை கொடுங்கன்னாங்க. பெண்களுக்கு என்ன சொன்னாங்க? மரியாதையாக கொடுங்க. அவங்க உங்களுக்கு கீழே வந்து அல்லாஹ் ஆக்கியிருக்கு, அவங்கள வந்து போட்டு பெண்ட் எடுக்காது. அதாவது மரியாதை, இன்சல்ட் மட்டும் பண்ணாதீங்க. அவங்கள எதை வேணாலும் பண்ணுங்க, இன்சல்ட் மட்டும் அவங்கள பண்ணாதீங்க. சமமாக நடத்துங்க, அவங்களுக்கு பொறுப்பை சொல்லுங்கள். அதுக்குன்னு பெண்ணை வந்து சமமாக நடத்தணும், பெண் வந்து மேலே வர பார்க்கக்கூடாது. பெண்ணு அந்த இடத்துல தான் இருக்கணும். அவளுக்கு புரிஞ்சுக்கணும், சொசைட்டியில் எனக்கு இவ்வளோ தான் ரோலு, ஆணுக்கு இவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, அவனை வந்து நானும் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. நல்ல பெண் யார்? வீட்டில் இருந்து ப்ரெஷர் ஜென்ரேட் பண்ண மாட்டான். வீட்டில் இருந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டா அப்படின்னா அவன் ஆல்ரெடி அவ்வளோ ப்ரெஷரில் இருப்பான். அவனுக்கு வந்து கடை பசங்க ப்ரெஷர் இருக்கும், அவனுக்கு வந்து வாடகை ப்ரெஷர் இருக்கும், அவனுக்கு வந்து விலைவாசியோட தாக்கம் இருக்கும், அவனுக்கு வந்து எல்லாம் சுமத்தின பொறுப்புகள் என்ன, ஏகப்பட்ட பொறுப்புகள் சுமத்திருங்க. உங்களுக்கு என்ன பொறுப்பு சுமத்திருக்கான்? பொறுப்பே சுமத்தலை. அல்ல சொல்லப்போனால் ரொம்ப லைட்டான ஒரு வாழ்க்கை, ஆனால் மெட்டீரியலும் லைட்டு, வேலையும் லைட்டு, அந்த மாதிரி எல்லாம் ஆக்கிட்டான். ஸோ அதனால் சாட்சியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? இந்த விஷயத்தை மைண்டில் போட்டு பண்ணிக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி பெரிய ஃபித்னாவாக இந்த ஆண் பெண் சமம்ங்கிற அந்த கொம்பு சீவுறதுனால இந்த போர்ஷன் புரிஞ்சுக்கணும். அது என்ன ஆண் மட்டம், இது நம்ம ஒவ்வொருத்தரும் விளக்கம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். எவனாவது வரும் ஆண் பெண் சமம்ட்டு, அப்போ என்ன பண்ணும்? முதல்ல நீ ஆண் பெண் ஐபிஎல் நடத்தி அதுக்கப்புறம் பேசு. அப்போ ஏன் ஒவ்வொரு இதுலேயும் ஆண் பாத்ரூம் தனி பெண் பாத்ரூம் தனின்னு வச்சுருக்கிற? நீதானே சமத்துவம் இல்லாமல் வச்சு ஆனால் பேசுகிறது செஞ்சு காமிங்க. அப்போ லைனு 1 வைங்க. ரேஷன் கடையில் ஏன் 2 லைனு? ஏன் பேங்க்கில் 2 லைனு? அடித்து நவுத்திட்டு போயிடுவான்ல. ஆண் பெண்ணு சமங்கிறீங்களா? பஸ்ஸில் பெண்கள் பகுதி சீட்டு ஏன் தனியாக வச்சுருக்கீங்க? கொஞ்சம் விட்டிங்கன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் கூட பொம்பளையே சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பாரு எருமாடு மாட்டு இடிச்சிட்டு போகிறான், ஒரு பொம்பளை நான் நிற்கிறேன், இது கூட பார்க்க. அப்போல்லாம் பொம்பளைன்னு சொல்ல தெரியுது இல்லை? ஏன் அவங்களோட போட்டி போடுங்க, லைன்லேயும் போட்டி போடுங்க, எல்லாத்துலேயும் போட்டி போடுங்க. வேலையில் பேனா பிடிக்கிறதுல வேணால் நீங்கள் போட்டி போட்டுடலாம், மற்றதில் பேனா பிடிக்கிறதுல, கம்ப்யூட்டர் தட்டுறதில், அதில் போட்டி போட்டுடலாம். இதில் அப்போ எல்லாத்துலேயுமே போட முடியாது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும், ரியாலிட்டி புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்? இங்கேயும் செருப்படி விழுவோம், துனியாவில் எப்படியும் அசிங்கப்படுவீங்க, மறுமையில் கேவலப்படுவீங்க. அதனால தான் மறுமையில் அதிகமான பெண்கள், ரசூலா சொன்னாங்களே, நான் நரகத்தை எட்டி பார்த்தேன், பெண்கள் அதிகமாக இருந்தேன். ஏன்னா சீக்கிரமாக அவங்க தான் வழிகாட்டின் பக்கம் போயிடுறாங்க. இது மாதிரி ஒரு ஜாங்கிரி காமிச்சோன்னா என்னன்றாங்க? பெண்ணுக்கு வந்து மார்க்கம் தெரிஞ்ச மதரசால படித்தா இல்மு படித்தவங்க கூட என்னன்றாங்க? ஆணு பெண்ணு சமங்கிறாங்க. எப்படி சமம்? எல்லாம் வந்து பாதியில் ஆக்கியிருக்கான். ஆணை வந்து பாதிங்கிறான், சொத்துல பாதிங்கிறான், அறிவில் பாதிங்கிறான், 2லுமே பாதிங்கிறான். கேட்டால் சில எக்ஸாம்ஷன் இருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு ரொம்ப புத்திசாலி, ஆண்களை விட புத்திசாலி. அதுக்குன்னு எல்லாரும் ஆயிஷா ரலியல்லாஹு ஆயிட முடியுமா? அப்போ ஹதீஸ் அறிவிக்கக்கூடியதில் பெண்கள் சைடில் ஒரே ஒரு ஆயிஷா ரலியல்லாஹு தான். இந்த பக்கம் அபூ ஹுரைரா, அப்துல்லா இப்னு அம்ரு பின் ஆஸ், அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு அப்பாஸ், லிஸ்ட்டு எவ்வளோ பெருசு? இந்த பக்கம் 1 தான், இந்த பக்கம் 1000 கணக்கு, இந்த பக்கம் 100 கணக்கு. அப்போ அது மாதிரிலாம் கம்பேர் பண்ணோம். ஏதோ ஒரு பெண் வீராங்கனையை காமிச்சிரு, இங்கே லட்சக்கணக்கில் இருக்காங்க. அப்போ அந்த ஒரு பெண் வீராங்கனை வச்சு எல்லாரையும் வீரராக்குன்னு சொல்லி காமிக்க முடியுமா? அதெல்லாம் பண்ண முடியாது. அப்போ இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். இதனால் வந்து இதை புரிஞ்சுக்கணும், இந்த பெண்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும்.